அதிகாரம் 135. புகழ்ச்சி பாடல். அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரே, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள். ஏனெனில் அவர் இனியவர். யாக்கோபை ஆண்டவர் தமக்கென்று தேர்ந்து கொண்டார். இஸ்ரேலை தம் தனி சொத்தாக தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் தலைவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் அனைத்து ஆழ்பகுதிகளிலும் தாம் விரும்பும் யாவற்றையும் ஆண்டவர் செய்கின்றார். பூவுலகின் கடை எல்லைகளிலிருந்து மேகங்களை அவர் எழ செய்கின்றார். மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார். காற்றை தம் கிடங்குகளிலிருந்து வெளிவர செய்கின்றார். எகிப்தின் தலைப்பேறுகளை அவர் தாக்கினார். மனிதர் கால்நடைகளின் தலைப்பேறுகளை அவர் அளித்தார். எகிப்து நாடே, உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் அவர் நிகழ செய்தார். பல்வேறு இனத்தவரை அவர் தாக்கினார். வலிமை வாய்ந்த மன்னர்களை அவர் கொன்றார். எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகையும் கானானின் எல்லா அரசுகளையும் அளித்தார். அவர்களது நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார். ஆண்டவரே, உமது பெயர் என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்மை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும். ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் தீர்ப்பிடுவார். தம் அடியாருக்கு அவர் இரக்கம் காட்டுவார். வேற்றினத்தார் வழிபடும் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே. அவை மனிதரின் கையால் செய்யப்பட்டவையே. அவற்றிற்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை காண்பதில்லை. காதுகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. வாய்கள் உண்டு, ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை. அவற்றை செய்து வைப்பவரும் அவற்றில் நம்பிக்கை வைக்கும் யாவரும் அவற்றைப் போலவே இருப்பர். இஸ்ரேல் குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். லேவி குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். அவருக்கு அஞ்சி நடப்போரே, அவரை போற்றுங்கள். எருசலேமை தம் உறைவிடமாக கொண்டிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக. சீயோனிலிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக. அல்லேலூயா.